அனைவருக்கும் வணக்கம். மகாபாரதம். ஒருவன் உயர்குலத்தில் பிறந்தவனாயினும் அவன் தாழ்த்தப்பட்டவனாக அடையாளப்படுத்தப்படும் பொழுது அவனுக்கு எதிராக நடக்கும் அடக்குமுறைகளையும் அவனது உரிமைகளை பறிப்பதற்காக நடக்கும் அரசியல் சூழ்ச்சிகளையும் பேசும் ஒரு காவியம். கடவுளின் துணை கொண்டு படை நடத்திதான் கர்ணனை வீழ்த்த முடிந்தது. கட்டை விரலை காணிக்கையாக கேட்டுத்தான் ஏகலைவனின் வில் வித்தை வீணடிக்கப்பட்டது. குணம், கர்மா இவற்றின் அடிப்படையில் 4 வகை வர்ணங்களையும் நானே படைத்தேன், நானே நினைத்தாலும் அதை மாற்ற முடியாது என்று பகவத்கீதையில் கிருஷ்ணன் பேசுகிறான். பிறகு அவனே மாறாததெல்லாம் மண்ணோடு, மாறுவதெல்லாம் உயிரோடு, மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்கிறான். இவ்விரு நிலைப்பாடுகளுக்கும் இடையே உள்ள அரசியலை மிக சரியாக புரிந்து கொண்டவர்தான் பாபா சாஹேப். மகாபாரதத்தில் கௌரவர்கள் பக்கம் நின்று விளையாடும் கிருஷ்ண பரமாத்மாவாக அரசியல் குருஷேத்திரத்தை நடத்தியவர்தான் பாபா சாஹேப். அவர் முடிவாக இந்தியாவின் ஒட்டுமொத்த அரசியல் வரலாறு என்பது பார்ப்பனியத்திற்கும் பௌத்தத்திற்கும் நடந்த போர் என்கிறார். நாமும் போர் புரிவோம். நன்றி.